அப்பேற்பட்ட உத்திர நட்சத்திரம், அப்பேற்பட்ட பங்குனி மாசம் உத்திரம் இருக்கே, அடாடா, கல்யாணமே இவ்வளவு சந்தோஷமா நடக்கிறதுனா கல்யாணம் தான் பெரிய சந்தோஷம். வேற மனுஷனுக்கு என்ன இருக்க முடியும்? அப்பேற்பட்ட திருநாள் இந்த பங்குனி மாசம் உத்திரம் தான். அதை எப்பேற்பட்ட உத்திரம், பங்குனி மாசத்துல உத்திரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. ஏன் இந்த பங்குனி மாசம் விசேஷம்னு சொல்றேன்னா, ராமர் சீதை கல்யாணம், சிவன் பார்வதிக்கு கல்யாணம், மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு கல்யாணம், இத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கிற இந்த மாதம். அதே மாதிரி இவாளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்த மாதிரி நம்ம தெய்வானைக்கும் நம்ம முருகனுக்கும் கல்யாணம் நடந்தது இதே பங்குனி உத்திரம் தான். அதனால தான் இந்த பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கு. இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம காரைக்கால் அம்மையார் இருக்காளே, அடாடா, மாங்கனி திருநாள்னு அவளுக்கு தெரியுமோ உங்களுக்கு? அப்பேற்பட்ட காரைக்கால் அம்மையார் பெரிய சிவபக்தன். அவளும் முக்தி அடைஞ்ச நாளும் இதே பங்குனி உத்திரம் தான். எத்தனை பெருமை, எத்தனை பெருமை, சொல்லில் அடங்காத பெருமை. காரைக்கால் அம்மையார் முக்தி அடைஞ்சதும் இதே பங்குனி உத்திரம்னா நான் எதைப்பா சொல்ல முடியும்? அதனால இந்த பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம். நம்ம ஐயப்பன்ற நட்சத்திரமும் உத்திரம் தான். உத்திர நட்சத்திரத்துக்கும் பங்குனிக்கும் அவ்வளோ ஒரு பெரிய பெருமை உண்டு. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கின்றே போகலாம். அப்பேற்பட்ட பங்குனி உத்திரம், அதே அப்பேற்பட்ட பங்குனி மாதம் ரொம்ப திருமணத்துக்காகவே ஏற்பட்ட இந்த பங்குனி உத்திரம், பங்குனி மாதம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிறது பாருங்க. அப்போ நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. தைப்பூசம் எப்படி பழனியில் விசேஷமோ, அதே மாதிரி பங்குனி உத்திரமும் பழனியில் ரொம்ப விசேஷம். எப்படி கல்யாணங்கள்லாமும் நடக்கணுங்கிறது நடக்கும், அதே மாதிரி எல்லாம் நம்ம செஞ்ச பாவங்கள்லாமும் இந்த பங்குனி உத்திரத்தில் நீங்கிடும். முருகா முருகா முருகா.